ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு துருவன தேங்காய் அரை கப், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கல்பாசி, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த குருமாவுக்கு காலிஃப்ளவர் கூடவும் சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.